ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது 25,836க்கு மேலே கேப் அப் ஆனாங்கன்னா அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை கேப் டவுன் ஆனாலும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கேப் டவுன் தான் இருந்தாங்க. கேப் டவுன் ஆகி ஒரு 2 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்தாங்க. இந்த 25,650 வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடில் போகுன்றதை நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் நேற்றுக்கே. இன்றைக்கும் அதுதான் நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன் இந்த 2 மணி வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, ப்ரீமியம் வந்து டிகே பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக புரியும். ஓகேவா? சரி, ஓகே. அங்கேருந்து வந்திருக்காங்க. கரெக்டாக வந்து 25,886 அந்த இதுக்கு வந்து கிளியர் பண்ணிவிட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த லைன் வந்து நேற்றே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், போட்டிருப்பேன். ஸோ நம்ம கேப் டவுன் ஆனாங்கன்னா இந்த 650 கிராஸ் பண்ணாங்கன்னா உடனே கீழே இறங்கியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து அந்த இது மாதிரி பண்ணலை. மார்க்கெட்டில் இன்றைக்கும் கொஞ்சம் சின்னதாக ஒரு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு ஓப்பன் பண்ண இடத்துலேருந்து அந்த 25,500 அது வரைக்கும் நீங்கள் அளந்து பாருங்கள். ஒரு 193 பாயிண்ட் வரும். சேம் தான், அதே பாயிண்ட்டை தான் இன்றைக்கி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதே போல் அந்த 780 நீங்கள் டிவைட் பண்ணி போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் தெரியும். 750 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 360 எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். 380 70 வரும்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பாயிண்ட் வருதோ அதை வந்து 1:2 அல்லது 1:3ன்னு போட்டு பாருங்கள். அதுக்கான மூமெண்ட்டும் உங்களுக்கு இன்றைக்கி கிளியராக தெரியும். எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? சரி, இந்த 193க்கு மேலேயும் போயிருக்காங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு போயிருக்காங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஹை இருக்குல்ல, அந்த ஹைலேருந்து அந்த 801க்கு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். ஒரு 13 பாயிண்ட் வரும். சேம் அதே தான், அந்த 13 பாயிண்ட்டு தான் அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 193லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த 13 பாயிண்ட்டை. நீங்கள் க்ளீனாக கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எப்பவும் சொல்கிறது தான், கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு 25,500 அதை கிளியர் பண்ணணும். அதை தாண்டினாங்கன்னா அடுத்தது வந்து பாக்ஸ் 3 கான்செப்ட்டு கீழே டவுன் சைடில் 420 அது இருக்குதுன்றது நம்ம சொல்லிட்டோம். கீழே டவுன் சைடில் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படியே போனாலும் இந்த 704 தாண்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க.